வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு என்ன சொல்லலாம்? விதி, அதிகாரம், பணம். விதி, அதிகாரம், பணம். இதுக்கு நேர் மாறா எதை சொல்லலாம்? கருணை, மரியாதை, ஒரு அன்பு. விதி, அதிகாரம், பணம், அது ஒரு பக்கம். இதை வெல்ல முடியுமா? எதால? கருணையால, மரியாதையால, அன்பான 2 வார்த்தையால முடியும். 2 நண்பர்கள், 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்க தான். ஒரு நண்பருக்கு தற்காலில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எனக்கு ஒரு ஃபார்ம் வாங்கணும், நீ வரியா அப்படின்னு இன்னொருத்தரை கேட்டார். போனாங்க 2 பேரும். காலையிலேருந்து நிற்கிறாங்க. வரிசையாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. கரெக்டாக இவங்களோட முறை வரும்போது அவர் சொல்கிறார், பசிக்குதுப்பா, காலையில் என்னமோ ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன், இப்போ ரொம்ப பசிக்குது, இருங்க இப்போ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. நாங்கள் போன உடனே அங்கே உட்காந்துருந்தவர் என்ன தெரியுமா சொன்னார்? நேரமாயிடுச்சு, நாளைக்கு வாங்க, எனக்கு சாப்பிட போகணும் அப்படின்ன பொழுது, நாங்கள் காலையிலேருந்து இங்கே காத்துட்டு இருந்து இப்போ வந்து நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே, அவருக்கு அவசரமாக தேவைப்படுது. சார், வேணும்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதி இங்கே ஒரு 10 ஊழியரை போட சொல்லுங்க, நான் ஒத்தனை எல்லாம் பண்ணணும்னா முடியுமா சார்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாளைக்கு வாங்க அப்படின்னு ஒரு சுள்ளுன்னு விழுந்த உடனே இந்த அவருடைய நண்பர் சொன்னாராம், அப்பா நாளைக்கு வரலாம்ப்பா, இவங்கிட்டெல்லாம் நீ கோச்சுக்காத அப்படின்னாராம். அந்த நண்பர் என்ன பண்ணார், நீங்க இங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, தோ வந்துடுறேன் அப்படின்னுட்டு அந்த ஆளையே பார்த்துட்டு இருந்தாராம். அவன் இவரை கவனிக்கவே இல்லை. ஒரு பைய எடுத்துக்கிட்டான், எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்தான், பொட்டியை திறந்தான், அதாவது அந்த பைய திறந்தான், ஒரு டப்பா டிஃபன் பாக்ஸை எடுத்தான். இவர் அங்கே போய் உட்காந்தார். உட்காந்துட்டா, மிளகா பொடி தடவின இட்லியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஒன்று எடுத்துக்கிறேன்னாராம். அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆச்சான். எப்பா, உனக்கு தான் அந்த பாஸ்போர்ட் ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, இது என்ன இங்கேயும் வந்து உட்காந்து? அவரை ஒரு மாதிரி பார்க்கும்போது இவரே ஒரு இட்லியை எடுத்து, ஆஹா பூ மாதிரி இட்லி, இப்படி இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீங்க தனியா தான் சாப்பிடுவீங்களா? ஆமா, எப்போதும் தனியா தான் சாப்பிடுவேன். ஆமா, அதுக்கு ஏன் கோச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது சார், காலையில இருந்து நான் அப்படி இப்படி ஒண்டியா வேலை பார்க்குறேன். நீங்க என்னடானாக்கா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த போல ஒரு 10 பேரை போட்டா 10 கவுண்டர், வேலை முடிஞ்சிடும்ல. நான் ஒன்று சொல்லிட்டா, 10 பேரை போட்டுருவாங்க கவர்மெண்ட்ல சொன்னீங்கன்னா. ஆனா உங்களோட மரியாதை, உங்களுக்கு இப்ப இருக்கிற அந்த பொசிஷன் போயிடும்ல. இப்ப நாங்க எல்லாரும் உங்களையே நாடி வரோம், சார் சார் பண்ணுங்கோங்கிறோம். உங்களுக்கு என்னாலதான் இது இருக்குது நடக்குது நீ நினைக்கிறீங்கல்ல. 10 பேர் இருந்தாங்கன்னா உங்களை, நீ இல்லாட்டா போ, அடுத்த கவுண்டருக்கு போறேன்னு சொல்லுவாங்கல்ல. அதை யோஜனை பண்ணீங்களா? அதெல்லாம் யோஜனை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை சார். என் பொண்டாட்டி என்னை கோவிச்சுக்கிட்டு போயிட்டா, பிள்ளைங்க என்னோட பேசுறதே இல்லை. அம்மா ஏதோ இட்லி தோசை ஏதோ செஞ்சு தருவாங்க, அவங்களும் என்னோட சரியா பேசுறது இல்லை. என்ன சார் லைஃபு? இங்க போறா குறைக்கு நீங்கள்லாம் வேற லொல்லொல்லோன்னு பிடுங்குறீங்க. அப்ப இவர் சொன்னாராம், நீங்க தனியா சாப்பிடுறீங்க, யாரோடையா நீங்க பழகுவீங்களான்னு. எதுக்கு சார் பழகணும்? பொண்டாட்டி பிள்ளைகளே நம்மளை கவனிக்கிறது இல்லை, மற்றவங்களோட என்ன உறவு எனக்கு வேண்டி கிடக்கு அப்படின்ன உடனே இவர் சொன்னாராம், ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்றேன், நாங்க இப்ப போயிடுறோம், நாளைக்கு வரோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய பதவி, இந்த அதிகாரம், பணம், அதை வச்சு நீங்க மற்றவங்கள ஓட்டக்கூடாது. இதையே நீங்க என்ன செய்யலாம்னா, சார் எனக்கு சாப்பிட்ற நேரமாச்சு, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க சார், நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட நாங்க போய் ஒரு டீயும் சமோசாவுமா சாப்பிட்டுட்டு திருப்பி வந்திருப்போம். நீங்க அந்த மாதிரி சுள்ளுன்னு பேசக்கூடாது. நான் எவ்வளவு மனவேதனையில இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியல சார். ஆனா மனவேதனையில இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா மல்லிப்பூ மாதிரி ஒரு இட்லி கிடைக்குதே. எனக்கு கூட தான் சார் மனைவி எல்லாம் இல்லை, நான் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிறேன். இருந்தாலும் நான் மனசு தளரல. என் குடும்பம் அதுதான் முக்கியம்னு இல்லை. அந்த அன்பை நான் வேற எங்கேயோ இப்போ ஒண்ணுமில்ல, நீங்க தராமலேயே நான் ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டேன். ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் தானே? மல்லிப்பூ மாதிரி இட்லின்னு சொன்னேன்னு. ஆமா, எங்க அம்மா பண்ணினது.
அது அப்ப சந்தோஷமா தானே இருந்தது. நீங்க அதையே இந்த முகத்துல இந்த சலிப்பை தொடச்சிட்டு, சார் இன்னொரு இட்லி எடுத்துக்கங்க, நீங்க சொல்லுங்க, நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்க அதை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அவர் பாவம் அப்படின்ன பொழுது கரகரன்னு அழுதுட்டார் அவர். அழுதுட்டு, இல்ல சார், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே சரியா அமையல, பூரா குறைக்கு இந்த 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 அலுவலகத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு வரிசையா படிவத்தை கொடுத்து அதை கேட்டு இதை கேட்டு எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்கேன் சார் அப்படின்ன பொழுது, சார் வெக்ஸே ஆகக்கூடாது, இந்த பணி எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வராங்கல்ல, ஆமா ஆமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாரா இருந்தாலும் நான் சொல்றபடிதான் கேட்பாங்க, அந்த பெருமை இருக்குமா, 10 பேர் உட்காந்தா யோஜனை பண்ணுங்க, ஆமா இங்க நான் ஒத்தந்தானே, அதனாலதான் இம்பார்ட்டன்ட், புரியுது சார், சரி ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க சொன்னது என்னமோ எனக்கு மனசுல சரியா பட்டுது, நீங்க அவரை அழைச்சுக்கிட்டு ஏதாவது டிஃபன் டீ குடிச்சிட்டு வாங்க, நான் படிவம் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன போது, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவரை அழைச்சிக்கிட்டு எங்கேயோ கீழே போய் ஒரு கேன்டீன்ல டிஃபனும் டீயும் குடிச்சிட்டு மேலே வந்தாங்க. வந்த போது அவர் முகத்தெல்லாம் அலம்பி தொடச்சிட்டு, வாங்க சார் நான் படிவம் தரேன்னு. அடேடே என்ன இப்படி ஒரு மாற்றம் அப்படின்ன போது, இல்லை சார் நீங்க சொல்றீங்க, ஏன் என்னோட மனைவி என்னை விட்டு போனா, ஏன் குழந்தைகள் என்னை மதிக்கிறது இல்லை, ஏன் அம்மா என்னோட பேசுறது இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, ஏன் தெரியுமா, எல்லாத்தையும் என் பாயிண்ட் ஆஃப் வியூலயே பார்க்குறேன், நான் கஷ்டப்படுறேன், இவ்வளோ கூட்டத்துக்கு நான் ஆன்சர் பண்றேன், இது வேற மேலதிகாரிகள் வேற மிரட்டுறாங்க, எனக்கு அப்படிதான் நான் பார்த்தேனே தவிர அவங்களுக்கு நான் ஒரு நல்ல கணவனா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும், அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த ஒரு இட்லிய நான் கண்டிப்பா இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எடுக்க மாட்டேன் சார். நீங்க ஏதோ தெய்வம் மாதிரி என் கண்ணை திறக்கிறதுக்காக தான் நீங்க எனக்கு எய்த்தாப்புல உட்கார்ந்தீங்கன்னு. அதெல்லாம் இல்லப்பா. நான் வாழ்க்கையில ரொம்ப பட்டிருக்கேன். அதிகாரம், பதவி, பணம் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா கடைசியில இது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது கருணை, மரியாதை, ஒரு அன்பான 2 வார்த்தைகள். அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போது கூட வந்தவர், நான் நாளைக்கு திருப்பி வரணும்னு நினைச்சேன், நல்ல வேளைப்பா நீ இன்னைக்கே கொடுத்துட்ட, நல்லா இரு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது இவர்கிட்ட, சார் உங்களுடைய ஃபோன் நம்பர் தரீங்களா அப்படின்னும் போது, எதுக்கு, என் பேர் ரவி ஷா, எழுதிக்கங்க அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டேன். காலம் அப்படியே பல வருடங்கள் உருண்டோடி விட்டன. அவருக்கு பாஸ்போர்ட்லாம் கிடைச்சி அவர் ஃபாரின் போய் எல்லாம் ஆச்சு. ஒரு நாளைக்கு இவருக்கு ஃபோன் வருது. இவரோட இந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எடுத்துட்டு, சார் யாரோ பேசுறாங்க சார், உங்களை ரவிஷா இருக்கிறாரான்னு கேட்குறாரு. ஆ நான் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ யாருங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது, சார் உங்களுக்கு நினைவு இருக்கா, என் பேர் ரவி ஷால தானே பேசுறேன் அப்படி தயங்கி என்னன்னு கேட்ட, என் பேர் மித்தேஷ்னு பேருங்க, ஞாபகம் இருக்கா, மித்தேஷ், ரொம்ப வேகா ஞாபகம் இருக்கு சார், ஒரு இட்லி, ஓ அந்த பையனா நீங்க, எப்படி இருக்கீங்கன்னு. சார் இன்னைக்கு ரக்ஷா பந்தன் சார், சகோதரனுக்கு கையில காப்பு கட்டுவாங்க, அந்த நினைவுல உங்களை நான் இப்ப நினைச்சுக்கிட்டேன். என்ன ஆச்சு தெரியுமா, வாழ்க்கையில நீங்க பண்ண மாதிரியே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கருணையோட, ஏன்னா என்னுடைய பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும், 10 பேர் வந்துட்டா எனக்கு இந்த மரியாதை போயிடும்னு தெரியும், அதெல்லாம் நல்லா கண்ணை திறந்து சொன்னீங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, பரவாயில்லடா விடுறா, உன்னோட குணம் அது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிட்டாங்க. ஒய்ஃப் வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் என்னோட மனைவியோட தட்டுலேருந்து ஒரு ரொட்டியை எடுத்து, எனக்கு நீ சாப்பாடெல்லாம் போடுறதுக்கு வரமாட்டியா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஆக மொத்தம் இந்த சாப்பாடுங்கிறது தாங்க வாழ்க்கையில பரஸ்பரம் ஒரு அன்பை உண்டாக்குறதுங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அப்பெல்லாம் அம்மா போடுற சாப்பாடுன்னு எல்லா பிள்ளைங்களும் நினைச்சாங்களே, அதுல அன்பும் கலந்து இருந்தது. என்னுடைய மனைவி, பரவாயில்லைங்க நீங்களே கேட்குறீங்க வாங்கன்ட்டு, குழந்தைங்களும் இப்போ என்கிட்ட நல்லா பேசுறாங்க. அடுத்த மாசம் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அத்தனை வருஷம் ஓடி போச்சா? ஆமா சார், எனக்கு அங்கேயே ப்ரொமோஷனும் கிடைச்சது, நான் நல்லா வேலை பார்க்குறேன்னுட்டு எனக்கு நல்ல ப்ரொமோஷனும் கிடைச்சது. அந்த ஒரு இட்லியினால என்னுடைய வாழ்க்கை கதையே மாறி போச்சு அப்படின்னு சொன்னானா. அப்ப இவர் சொன்னார், அந்த வேலைக்காரன், என்னது இவர் இப்படி இல்லாம பேசுறாரு, என்ன ஐயா, யார் ஐயா,
ஏய்யா அப்படின்ன போது, இல்லப்பா இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போன போது அந்த பையன் கொஞ்சம் கோச்சுக்கிட்டான். கோவிச்சுக்கிட்டவனை எப்படி கோவத்தை சமனப்படுத்துறதுங்கிறது என்னுடைய அனுபவம் தான் அங்க பேசித்து. நான் போனேன், அவன் இட்லியிலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். எதுக்குங்க ஐயா, நம்ம வீட்டில் இல்லாததானா? அது இல்லை, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போய் அந்த ஒரு இட்லியை எடுத்து அதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ பண்றது தப்புங்கிறத மென்மையா சொன்னேன். அதுக்கப்புறம் கதையே மாறிடுச்சு. இன்னைக்கு பாரு, அந்த குடும்பம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கே கல்யாணம் வச்சிருக்கான்னா பாரு அப்படின்ன பொழுது நமக்கு இப்ப எவ்வளவு புரிஞ்சுதோ அவ்வளவு வேலைக்காரனுக்கும் புரிஞ்சுது. காரணம் என்ன தெரியுமா? நாம நினைக்கிறோம் இந்த அதிகாரம் பதவி பணம் எல்லாம் இருக்கின்ற பொழுது மிரட்டுன்னு மிரட்டணும்னுட்டு. மிரட்டவே வேண்டாம். அதிகாரம் பதவி பணம் இது அத்தனை கடவுள் கொடுக்கறது. நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் கருணையோட மற்றவங்களையும் மனித நேயத்தோட ட்ரீட் பண்ணீங்கன்னாக்க அது உங்கள்கிட்ட ரிட்டர்ன் ஆகும். நீங்க எப்படி முரட்டுத்தனமா இருந்தாலும் அதுவும் ரிட்டர்ன் ஆகும். இது வித் வட்டி வரும். எங்க போனாலும் உங்களை மதிக்கப்படுவீர்கள், எங்க போனாலும் பெருமைப்படுத்தப்படுவீர்கள். இதெல்லாம் தான் வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது. எனக்கு இந்த ஒரு இட்லி கதை சொல்லும்போது என்ன ஒரு சந்தோஷம்னா, இது எவ்வளவு நேரம் ஆக போறது, நம்ம வாயில சுள்ளுன்னு வார்த்தை வரும்பொழுது அதை லேசா மென்மைப்படுத்திக்கிட்டு, எதுக்கு பால் உள்ளுங்கிற, கொஞ்சம் அதை சாஃப்டா சொல்லுன்னு உங்க மனசு சொல்லணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 வந்துட்டோம்னா நம்ம நிஜமாவே இப்படித்தான். அந்த காலத்துல துறவிகள்லாம் பாருங்க, கோபமே வராம எப்படி இருப்பாங்க. ஏன்பா அவன் உன்னை திட்டுறானேன்னா, திட்டினா திட்டிட்டு போறான், அது என் மேல பட்டு அவங்ககிட்டயே போயிடும், அந்த மாதிரி நினைச்சாங்க. நம்ம துறவியா ஆகாட்டா கூட இந்த விஷயத்துல நம்ம மனித நேயத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும், நம்மளால பலருடைய வாழ்க்கை வளமாகும். இவ்வளவே தான், சிம்பிள். குன்றிமணி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த விளையாடுறதுக்கு வச்சுப்பாங்க, அது குந்துமணி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. குண்டுமணி தான் அது குந்துமணி ஆயிடுச்சு. குன்றிமணி அப்படிங்கிறது தங்கத்தை எடை போடுவதற்கு இத்தனை கல்லெல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனா பக்கத்துல 2 குந்துமணி எடை அப்படிம்பாங்க. அந்த குந்துமணிக்கு தங்கத்தை எடை போடுகிற அளவுக்கு உயர்வு. அது எப்படி இருக்கும்னாக்க சிகப்பா இருக்கும், ஒரு பக்கம் அதுல கருப்பும் இருக்கும். இந்த மூக்கில் கறி உடையார்னு ஒரு ஒரு பாட்டு வருமே, அது போல ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும், மேல கருப்பாவும் இருக்கும். இந்த குன்றுமணியை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா, குருவாயூருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு நீங்க யாரான்னு சொன்னீங்கன்னா, ஓ குந்துமணி அலைஞ்சிட்டு வந்தீங்களா அப்படிம்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருக்கா அப்படின்னு தெரியாதவங்க கேட்பாங்க. ஆனா மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். குன்றுமணி அலையிறதுன்னா அங்க ஒரு பெரிய வட்டில், அதாவது உருளின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பெரிய வட்டில்ல நிறைய குந்துமணி போட்டு வச்சிருப்பாங்க. அதை நம்ம 2 கையாலையும் அலையணும். எதுக்குன்னு கேட்டாக்கா, குழந்தை வரம் கேட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு குழந்தை இல்லாதவங்க இந்த குந்துமணியை அப்படியே அலைஞ்சு விடுவாங்க. இதே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய கையால வாழ்க்கையில நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த குன்றிமணி அலைவது அப்படிங்கிறது ஒரு அழகான வழக்கம். எதுக்கு குருவாயூர் கோயில்ல போய் இப்படி குந்துமணியை வச்சாங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு கதை இருக்கு. குருவாயூர்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு கிராமத்துல ஒரு வயசான மூதாட்டி இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஏழை, அவ மட்டும் இருந்தா. ஏதோ கொல்லை பக்கத்துல என்ன காய் விளையுதோ அதை வச்சு அவ சாப்பிட்டுட்டு இருந்தா. யாரான அரிசி கொடுப்பாங்க, அவ சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு மனசுல என்ன ஒரு ஆசைன்னா, எல்லாரும் குருவாயூர் குருவாயூர் குருவாயூரப்பன், அவன் கிருஷ்ணன் கிருஷ்ணன்லாம் சொல்றாங்களே, அப்படியே தண்ணியில மிதந்து வந்துதான் குருவும் வாயுவும் சேர்ந்து கட்டின கோவிலாம், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அவரை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு என்ன பண்றா, வெறுங்கையா எப்படி போறது, என்கிட்ட காசோ கிடையாது. அப்ப பார்த்தாளாம், நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த மஞ்சாடி மரம், மஞ்சாடின்னா குந்துமணி மரத்துல இருந்து விதைகள்லாம் விழறது இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு நாளும் இவ்வளவு விழும், அது எல்லாத்தையும் எடுத்து அந்த காஞ்சு அந்த பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது அப்படியே தன்னால பிரிஞ்சுக்கும். அப்ப பல 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 பலன்னு அதை கொட்டிடும், அங்கேயே தரையில கிடக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து நல்லா அலசி ஒரு துணியில தொடச்சு ஒரு பையில போட்டு வச்சு, அவளே ஒரு பை தைச்சு அதுல போட்டு வச்சிருந்தா. இந்த பையில நல்லா 3/4 பை ரொம்பிடுச்சு, போறோம், இதை கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு கொடுத்துடலாம். ஏன் தெரியுமா,
அவனுக்கு பொண்ணை அளக்கக்கூடிய பெருமை இருக்கிற குந்துமணியை கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான் என் கிருஷ்ணன். சரின்னுட்டு இவ இந்த பைய எடுத்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு பண்ணிக்கிட்டு நடக்கிறா நடக்கிறா நடக்கிறா. அது போற வழியில இன்னொரு ஊரு. வயசான கழுவி இங்க இருந்துதா, இடியப்பம் ஏதானு சாப்பிட்டுட்டு போன்னு ஒத்தொத்தரும் ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. அவ ஒரு மண்டலம் நடக்கிறா. ஒரு நாள் 2 நாள்ல 40 நாள் நடக்க வேண்டி வந்தது அவளுக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் அவ ஊரு, வசதியும் இல்லை போறதுக்கு. அங்க கோவிலுக்குள்ள போனா ஒரே கலேபரம். என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா அது மாசத்தோட முதல் நாள். இந்த மாசம் முதல் நாள்னாக்க அந்த ராஜா என்ன பண்ணுவானா, ஒரு யானைய கொண்டு பரிசாக கொடுப்பான். ஓ, இந்த கூட்டத்துல வந்து நம்ம மாட்டின்ட்டோமே அப்படின்னுட்டு என்ன பண்ணாலாம், அவர் ஓரமா நின்னாலாம். அப்ப அந்த சேவகர்கள்லாம் எல்லாரையும் பிடிச்சி 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 தள்ளிட்டாங்க. தள்ளும்போது திடீர்னு பார்த்தாக்கா யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு யாரோ சொன்னாங்க. இந்த சேவகர்கள்லாம் தள்ளினதுல இவளுடைய மஞ்சாடி பை கீழே விழுந்து குந்துமணிலாம் செதறிடுது. இவளே அழ ஆரம்பிச்சுட்டா. நான் எப்படி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கைப்பிடியா சேர்த்து என் கிருஷ்ணனுக்காக நான் எடுத்துன்னு வந்தேன், எங்கேயோ யானை மதம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அது என்னடானாக்கா அதை பிச்சு போடுறதும் இதை பிச்சு போடுறதும் யானை மதம் பிடிச்சு வருது. அப்போ கோவில்ல இருந்த பூஜாரிக்கு ஆவேசம் வந்து, என்னுடைய பக்தையை நீங்கள் அவமரியாதை பண்ணிவிட்டீர்கள், அவளுடைய குன்றிமணியை கொண்டு வந்து எனக்கு சமர்ப்பியுங்கள் அப்படின்னு அப்படியே ஆவேசம் வந்து சொன்ன உடனே எல்லாரும் எங்க எங்கன்னு தேடுறாங்க. பாவம் ஒரு மூலையில உட்காந்துட்டு அவ அழுதுன்னு இருக்கா. அந்த அந்த மூதாட்டிய தேற்றி, அம்மா நீ கவலைப்படாத சொல்லி, கிருஷ்ணரே உன்னுடைய குந்துமணியை கேட்கிறாருன்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டு அது ஒரு கிண்ணத்துல வச்சு கிருஷ்ணருக்கு முன்னால சமர்ப்பிச்சாளாம். அப்போ அவ நினைச்சாளாம், ஏழை பங்காளன்னு சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு. அரசன் கொடுக்கிற யானையை விட, அப்பேற்பட்ட பரிசை விட, எங்கேயோ ஒரு கண்காணாத கிராமத்துல இருந்து குந்திமணியை சேர்த்து நான் கொண்டு என் கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சதுக்காக எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டாக்க, கிருஷ்ணா இது நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவ மனசுல நினைச்சாளாம். அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் குருவாயூர் கோயில் போனீங்கன்னா ஒரு பெரிய உருளியில குந்திமணி கொட்டி வச்சிருப்பாங்க. அதை போய் நல்லா அலைஞ்சிட்டு, உங்களுக்கு மட்டும் வேண்டிக்க கூடாது, எனக்கு மட்டும்தான் இது நடக்கணும்னு எப்போதுமே வேண்டிக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த எல்லாருக்குள்ள நம்மளும் இருப்போம். இப்ப இத்தனை குந்துமணி இருக்கு, ஒரு குந்துமணி தான் அழகுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லதுதான். நம்ம அலைகிற போது ஒன்னையா எடுக்கிறோம், அத்தனையும் அழுறோம் இல்லையா? அது போல அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அத்தனை விஷயங்களும் நல்லதாவே நடக்கணும், எல்லோருக்கும் நன்மை பெருகணும் அப்படியே சொல்லினுங்க அலைஞ்சிங்கன்னாக்க உங்களுடைய பிரார்த்தனை பலிப்பதில் உங்களுக்கு தான் லாபம். அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா குந்துமணி அலையாமல் வர வேண்டாம். அதை எல்லாத்தையும் விட அந்த மூதாட்டியுடைய பக்தியை மறக்க வேண்டாம். இந்த குருவாயூர் கதைகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னாலே எனக்கு வரிசையா பல கதைகள் ஞாபகம் வருது. எல்லாத்தையும் விட எனக்கு இது பிடிச்சது ஏன்னு கேட்டாக்க, அவ அங்க போய் இங்க போய் ஒரு சாமானியும் தேடல. அவ வீட்டு வாசல்ல இருந்த குந்துமணி மரம், அது கொடுத்த அந்த காய்கள் விதைகள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம். அதனால நீங்க என்ன சமர்ப்பிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சமர்ப்பிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் இறைவன் தேடுகிறான். கோவில் அப்படின்னு சொன்ன உடனே அதோட தொடர்புள்ள ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, மணி ஓசை. கோவில்னாலே கோவில் மணி ஓசை, கோவிலுக்கு அந்த கோபுரம் மணி ஓசை இதெல்லாம் அதோட தொடர்பு உள்ளது. ஆலயம் அப்படின்னாலே இதெல்லாம் தான் நமக்கு மனசுல எங்கேயோ ஒலிக்கும் இல்லையா? அந்த கிராமத்துல ஒரு முதியவர் இருந்தார். அவர் சின்ன வயசா இருந்த பொழுது அவ அப்பா அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு அதே கோயிலுக்கு போயிருந்தார். அப்புறம் பெரியவர் ஆனதுக்கு அப்புறமா இவருடைய குழந்தைகளை அழைச்சு கொண்டு போனார். இப்போ அவருடைய பிள்ளைகள்லாம் வேலைக்கு போனதுனால அவரால் அதிகம் போக முடியல. அவருக்கு மூப்பு காரணமாக வீட்டில் இருந்தே கோவில் மணி அடிச்சுதா, காது கேட்கல, கோவில் மணி அடிச்சுதா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார் அப்பப்போ. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் தான் போய் கோயிலில் சாமியை எழுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு இல்லைங்கிறதுக்குள்ள யாருக்கும் டைம் இல்லை, அவங்கவுங்க வேலைக்கு போகணும்.
பேர குழந்தைகளை கேட்டா தாத்தா எனக்கு படிக்கணும் தாத்தா, என்னால இப்போ உங்களை கோயிலுக்கு அழிச்சுன்னு போக முடியாது. இல்லடா, கோவில் மணி அடிச்சதான்னு தானே கேட்டேன். யாருக்கு தெரியும், ஐ எம் பிஸி அப்படின்னு. ஒரு பேரன் வெளிநாட்டுல இருந்து அப்ப வந்திருந்தான். அவன் மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இந்த கதையெல்லாம் கேட்பான். தாத்தா சொல்லுவார், நாங்கள்லாம் அப்போ போவோம், அப்போ இது நடக்கும், இந்த காலையில ஒரு மணி அடிச்சாக்க சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறதுன்னு அர்த்தம், பெரிய மணி அடிச்சாக்க இது நிவேத்தியம் பண்ணி பெரிய தீபாராதனை நடக்கும், அப்புறம் நடைய சாத்திடுவாங்க. இந்த மணி ஓசை கேட்குற போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். எனக்கு இப்போ காது கேட்காதனால மணி ஓசை அடிக்கிறது அப்படின்னு சொன்னா நான் கையெடுத்து கும்பிட்டுடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த ஊர்ல முடியாதவங்க வேலை பார்க்குறவங்க கூட அந்த கோவில் மணி ஓசை கேட்ட உடனேவே செய்யற வேலையை அப்படியே விட்டுட்டு அந்த நேரத்துல இறைவா இன்னைக்கு நான் செய்யற வேலை இருக்கணும், என்னென்னைக்கும் காப்பாத்து அப்படின்னு இந்த காப்பாற்று அப்படிங்கிறதுக்காக தான் கேட்பா அப்படின்னு. அதுதான் உண்மை. அப்போ இந்த பேரன் சொன்னானா, அப்படியா தாத்தா, நான் மணி அடிக்கும்போது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னுட்டு அவன் ஹாலிடேஸ்க்கு வந்தவன் தாத்தா பெரிய மணி அடிக்கிறது அப்படின்ன பொழுது அவர் இருந்த இடத்துல இருந்தே, சுவாமி எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், என்னை நீ அழைச்சிட்டு போறது கஷ்டமில்லாம அழைச்சிட்டு போகணும், என்ன இதெல்லாம் வேண்டிக்கிறாரு. அவன் கிட்ட இருந்து பார்த்தான் அந்த பையன், இதுதான் அனாயாசேன மரணம், சிரமப்படாத போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்படியெல்லாம் யாருமே சொன்னது இல்லையேன்னு அவன் நினைக்கிறான். அப்ப தாத்தாவை பார்த்துட்டு சொல்றான், சாயங்காலம் சாயரக்ஷ மணி அடிக்கிற போது சொல்றியா அப்படின்னு கேட்டபோது, கண்டிப்பா தாத்தா, ஒரு காரியம் பண்றேன், நான் அங்க படிப்பை முடிச்சுட்டு இங்க வந்துடுறேன், நானே மெதுவா உங்களை ஒரு வாக்கர் வச்சு இல்லாட்டா வீல் சேர்ல உட்கார வச்சு நானே உங்களுக்கு அந்த கோவிலுக்கு அழைச்சின்னு போறேன். நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்த சாமி எத்தனை நாள் ஆச்சு பார்த்துனா, அது எத்தனையோ வருஷமாச்சு, ஆனா எனக்கு அது முக்கியம் இல்லை, அந்த மணி ஓசை கேட்டா நான் கண்ணை மூடிண்டா எனக்கு அந்த தெய்வம் தெரிவான் அப்படின்னு சொன்ன போது, இதுதான் இந்த மண்ணுக்கு உண்டான பெரிய பக்தி அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு, நான் இங்க இந்தியாக்கே வந்துடுறேன் தாத்தா, இவ்வளோ நல்ல விஷயங்களை யார் சொல்லுவா உங்களை விட்டா சொல்லுங்க. இல்லடாப்பா, எங்க தலைமுறைக்கே இப்ப பல விஷயங்கள் தெரியல, ஏன்னா சொல்ல விரும்பலை, தெரிந்து கொள்ள மற்றவர்களும் விரும்பலை, இதுதான் உண்மை அப்படின்ன பொழுது, இல்ல தாத்தா, தாத்தா மணி ஓசை தோப்ப சாயங்காலம் பெல்ல அடிக்கிறது பாருங்கோ அப்படின்ன பொழுது இவர் என்ன பண்ணாராம், அவருக்கு காது கேட்கல, ஆனா அந்த தெய்வத்தை கண்ணுக்குள்ள நினைச்சு இப்படி சொல்ற இந்த பேரனையும் அவன குடும்பத்தையும் எல்லாரையும் நல்லபடியா வைக்கணும்னு சொல்லி அவர் கும்பிட்டாராம். அதுதான் நம்மளுடைய அந்த வயதானவர்களுடைய வாழ்க்கை முறை, கோவிலோடு இணைந்த வாழ்க்கை, மணி ஓசையோடு இணைந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் அமைதியை தேடி அவங்க எங்கேயும் போகல, அந்த கோவில் மணி ஓசை அவர்கள் தேடுகின்ற அந்த அமைதியை தந்து கொண்டே இருக்கிறது. இது நான் இந்த மாதிரி கதைகள் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்ல போறேன். இன்னைக்கு கேட்ட வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.